இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே வாழ்வு தரும் உணவாக நமக்கு என்பித்து காட்ட இருக்கின்றார். அந்த உணவினுடைய கொண்டாட்டத்திலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நற்கருணை விருந்திலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அனைவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். இயேசுவே, நீரே வாழ்வு தரும் உணவு. இயேசுவே, நீரே வாழ்வு தரும் உணவு. இயேசுவே, நீரே வாழ்வு தரும் பானம். இயேசுவே, நீரே வாழ்வு தரும் பானம். இயேசுவே, உம்மால் நான் வாழ்கிறேன். இயேசுவே, உம்மால் நான் வாழ்கிறேன். இயேசுவே, இந்த உணவை எங்களுக்கு அன்றாட தாரும். இயேசுவே, இந்த உணவை எங்களுக்கு அன்றாட தாரும். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் முதலுக்கு விருந்து பெறுவதற்கு தன்னுடைய தயாரிக்கும் பொழுது அவர்கள் ஜெப புத்தகம் தரப்படும். திருமறை சுவடி என்று நாம் அழைக்கின்றோம். அந்த திருமறை சுவடியில 133 கேள்வி பதில்கள் அடங்கியிருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை மிக எளிமையாக கேள்வி பதில் வடிவிலே அதில் வகுத்திருக்கின்றார்கள். சின்ன குறிப்பிடம் என்று நாம் அழைப்போமே. அதில் நற்கருணையை பற்றி ஒரு சில கேள்விகள் அடங்கி இருக்கின்றது. அதில் 80வது கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், இயேசு எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார்? இயேசு எவ்வாறு நற்கருணை ஏற்படுத்தினார்? அதை தொடர்ந்து 82வது கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், இயேசு ஏன் நற்கருணை ஏற்படுத்தினார்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எவ்வாறு நற்கருணை ஏற்படுத்தினார், பிறகு எதற்காக அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார்? இவர்களே, ஒத்தமைவு நற்செய்திகள் என்று அழைக்கப்படுகின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நற்கருணை ஏற்படுத்தினார் என்ற அந்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அந்த இறுதி ராவுணவிலே அவர் எதையெல்லாம் சொல்லி இந்த நற்கருணை ஏற்படுத்தினார், அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கின்றார். என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்றெல்லாம் இதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் நற்செய்தியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே அந்த நான் 2வது கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைய நற்செய்தி, இன்று மட்டுமல்ல இந்த வாரம் முழுவதும் நாம் வாசிக்கின்ற அந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். இதனை தியாலஜி ஆஃப் யூக்கரிஸ்ட் என்று அழைப்பார்கள். எப்படி என்றால், நற்கருணையினுடைய இறையியல் இதில் தான் அடங்கி இருக்கின்றது. நற்கருணையினுடைய இறையியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தை நாம் வாசித்தாலே போதும். இதில் மிக அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த நற்கருணை ஏற்படுத்தினார் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். இதற்கு முன்பாக என்ன நடக்கின்றது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். இதை அனைவரும் வயிறார உண்ணுகின்றார்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய புதுமையை நாம் கண்டிருக்கின்றோமே என்று. எனவே மீண்டும் அவரிடம் திரும்ப வருகின்றார்கள். இன்னும் ஒரு புதுமையை எங்களுக்கு செய்யும், நல்லா ஜாலியா இருக்கு, நீங்க செஞ்ச புதுமையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு புதுமையை, இன்னொரு அடையாளங்களை எங்களுக்கு காட்டும் என்று அவரிடம் கேட்கின்றார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், எங்களுடைய முன்னோருக்கு மோசே மன்னா வழங்கினார், விண்ணகத்திலிருந்து ஒரு மன்னா உணவை வழங்கினார், அதுபோன்று ஏதாவது ஒரு அருமடையாளத்தை காட்டும் என்று கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் வயிறார உண்டதால் தான் இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். எனவே நான் எந்த அருமடையாளங்களையும் உங்களுக்கு காட்டப் போவது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு மன்னா என்ற அந்த உணவை வழங்கியவர் மோசே அல்ல. இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு
இறைவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், மோசே எங்களுக்கு உணவை வழங்கினால். கடந்த காலம், தமிழிலே காலம் இருக்கின்றது, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று 3 காலங்களை நாம் எல்லா மொழியிலுமே அது இருக்கின்றது. இப்படியாக கடந்த காலத்திலே அவர் உணவை வழங்கினார் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்கு உணவை வழங்கியவர் மோசே அல்ல. அப்படின்னா சொல்லணும், அவரு உங்களுக்கு உணவை வழங்கியவர் இறைவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல. இயேசு எப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு உணவை வழங்குகின்றவர் இறைவன் என்று சொல்லுகின்றார். காலத்துல ஒரு மாறுபாடு. கடந்த காலத்தை பற்றி ஒரு வினா ஏறெடுக்கப்படுகின்றது. அதற்கு இயேசு கிறிஸ்து துவக்கத்திலே கடந்த காலத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்பொழுது எல்லா காலங்களுக்கும் பொதுவாக அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு உணவை வழங்குபவர் இறைவன். அப்படி என்றால் கடந்த காலத்தில் மன்னா கொடுத்தவர் மட்டும் இறைவன் அல்ல, இப்பொழுது நாம் உண்ணுகின்ற இந்த உணவை கொடுப்பவர் மட்டும் இறைவன் அல்ல, மாறாக இனி நாம் உண்ணப்போகின்ற உணவை கொடுப்பவரும் இறைவன் தான். அப்படி என்றால் நாம் இறைவனை அன்றி உணவை பெற்றுக்கொள்ள முடியாது. உணவு என்பது நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இறைவனை அன்றி நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் மிக அற்புதமாக இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். இன்றைக்கினியவர்களே, அந்த உணவு தான் நாம் இந்த திருப்பலியிலே கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை விருந்து. இந்த நற்கருணை விருந்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பசியே இருக்காது. அவர் உடல் பசியை பற்றி சொல்லவில்லை, மாறாக ஆன்மீக தாகத்தை சொல்லுகின்றார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மீக தாகம் முழுமையாக நிறைவடைகின்றது. நம்முடைய ஆன்மீக பசி முழுமையாக நிறைவடைகின்றது. இப்பொழுது என்றால் நாம் நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உட்கொள்ளும் பொழுது. புனித அகஸ்தினார் அவர்கள் நற்கருணையை பற்றி மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். அவர் இந்த நற்கருணைய மேன்மைகளை 3 வார்த்தைகளே அவர் எடுத்து சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கடவுள் எல்லா கொடைகளுக்கும் ஊற்றாக இருக்கின்றார். கடவுள் எல்லா கொடைகளுக்கும் ஊற்றாக இருக்கின்றார். எனினும் நற்கருணையை விட மேலான கொடையை அவரால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கே ஒரு கண்டிஷன், இறைவனுக்கே ஒரு உச்சம் இருக்கின்றது என்றால் அது ஒரு நற்கருணை தான் என்பதை தான் அவர் அப்படி சொல்லுகின்றார். இறைவன் எல்லா கொடைகளுக்கும் ஊற்றாக இருக்கின்றார், ஆனால் நற்கருணையை விட மேலான கொடையை அவரால் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றார், இறைவன் எல்லா வல்லமையும் பொருந்தியவராக இருக்கின்றார். இறைவனிடம் எல்லா வல்லமையும் இருக்கின்றது, ஆனால் நற்கருணையை விட மேலான ஒரு வல்லமையை அவர் கொடுத்து விட முடியாது. மூன்றாவதாக அவர் சொல்லுகின்றார், கடவுளிடம் எல்லா ஞானமும் நிறைந்திருக்கின்றது. ஞானம் நிறைந்தவராக கடவுள் இருக்கின்றார். ஞானத்தினுடைய முழுமையாக அவர் இருக்கின்றார். ஆனால் நற்கருணையை விட மேலான ஒரு ஞானத்தை இறைவனால் கொடுத்து விட முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி என்றால் அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணையை விட மேலான ஒரு கொடையை இறைவனால் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க முடியாது. எனவேதான் இந்த நற்கருணையை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகின்றது. நம்முடைய தாயாம் திரு அவையும் எனவேதான் இந்த நற்கருணைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு மிக உன்னதமான ஆராதனையும் வணக்கத்தையும் வழிபாடையும் செலுத்த நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவேதான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை விட மேலான ஒரு ஜெபம் இருக்க முடியாது என்று ஒவ்வொரு முறையும் தாயாம் திருச்சபை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. நாம் எத்தனையோ ஜெபங்களை ஜெபிக்கின்றோம், எத்தனையோ நவநாள்களை ஜெபிக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிலும் மிக சிறப்பானது, எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததாக இருப்பது என்னவென்றால் இந்த திருப்பலி. எனவேதான் இந்த திருப்பலிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே மிக அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். தகுந்த தயாரிப்போடு நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து களையப்பட்டவர்களாக நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே காழ்ப்புணர்வு, விரோதம், வஞ்சகம் இவையெல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நற்கருணை நமக்கு சாபமாக மாறும் என்று புனித பவுலடியார் சொல்லுகின்றார். எனவே அன்பிற்கினியவர்களே,
நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தூய்மையான மனநிலையோடு இருக்க வேண்டும். நம்முடைய மறைந்த திருத்தந்தை அவர்கள் இதை பற்றி சற்று வித்தியாசமாக என்ன சொல்லுவார் என்றால், இந்த நற்கருணை என்பது மிகச்சிறப்பாக வாழ்கின்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு அல்ல. இட் இஸ் நாட் a reward for righteous, rather it is a medicine for the நான் நற்கருணை விருந்திலே பங்கெடுப்பதற்கு தகுதியற்றவனாக மாறி போனேனே. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இறைவன் நம்மை தகுதியுள்ளவராக மாற்றுகின்றார். எனவேதான் நாம் முழு திருப்பலியை காண வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகின்றது. திருப்பலியினுடைய துவக்கத்திலே நம்முடைய பாவங்களை நாம் இறைவனிடம் நேரடியாக அறிக்கையிடுகின்றோம். அந்த பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகுதான் இந்த நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுக்கின்றோம். எனவே இந்த நற்கருணை விருந்திற்கான முன் தயாரிப்பாக இருப்பது நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபடுவது, நம்முடைய பாவ வாழ்விலிருந்து மனமாற்றம் அடைவதுதான் இந்த நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலுமே நாம் அதை செய்துவிட்டு தான் பிறகு இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே அல்லது விருந்திலே பங்கெடுக்கின்றோம். எனவே ஒருவேளை நாம் மிக கொடுமையான ஒரு தவறான பாவத்தை செய்து விட்டோம் என்றால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு நற்கருணையை பெற்றுக்கொண்டு பிறகு நமக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுது நாம் ஒப்புரவருட்சாதனத்தை மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு சிறப்பான முறை என்னவென்றால் முதலிலே ஒப்புரவருட்சாதனம் மேற்கொண்டு நற்கருணையை பெற்றுக்கொள்வது. அப்படி அதற்கு வாய்ப்பில்லை என்றால் நான் சொல்வது போன்றும் நாம் செய்யலாம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நற்கருணையை நாம் தினந்தோறும் பெற்றுக்கொள்கின்றோம் அல்லது வாரந்தோறும் பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் திருத்தொண்டர் ஸ்தேவான். அவர் இறைவனுக்கு சாட்சி புகர்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை துறக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்காக முதலில் தன்னுடைய உயிரை துறந்த இரத்தத்தை சிந்திய வேத சாட்சியாக மரித்தவர் தான் புனித ஸ்தேவான். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற 7வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஸ்தேவான் அவர் ஒரு மறையுரையை ஆற்றுகின்றார். அதனுடைய தொடர்ச்சி இதற்கு முன்பாக நேற்றே அதை நாம் பாதி வாசித்தோம் என்று அதனுடைய தொடர்ச்சி. அதில் என்ன சொல்லுகின்றார் என்றால் அவர்களை மிக மோசமாக திட்டுகின்றார். யாரை? சாதாரண மக்களை அல்ல, மறைநூல் அறிஞர்களை, குருக்களை, மறைநூல் வல்லுநர்களை அவர் மிக மோசமாக திட்டுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால் திமிர் பிடித்தவர்களே என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து கூட அத்தகைய ஒரு வார்த்தைகளை அவர்களிடம் பயன்படுத்தவில்லை. ஆனால் இவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய நற்கருணை விருந்திலே பங்கெடுத்த ஸ்தேவான், எனவே அதன் மூலமாக ஆற்றல் பெற்றவராக திரு அவைக்கு எதிராக செயல்படுகின்ற, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக இவர் வாதிடுகின்றார். எனவே அவர்கள் பற்களை நரநரவென்று கடித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவர்களுக்கு கோபம் அதிகமாகின்றது. ஒரு சிறுவன் இப்படி நம்மை பார்த்து சொல்லுகின்றானே, இவன் நம்மை கற்று அறிந்தவர்களாகிய நம்மை பார்த்து இவ்வளவு கேவலமாக திட்டுகின்றானே என்று கோபம் கொள்ளுகின்றார்கள். உடனடியாக அவனை அந்த ஊருக்கு வெளியிலே அழைத்து செல்லுகின்றார்கள். புனித ஸ்தேவான் அவர்களை கல்லால் எறிந்து கொலை செய்கின்றார்கள். அவருடைய மரணமானது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு இணையாக இருக்கின்றது என்று நிறைய விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் கூட அதை வாசித்தோம் என்றால் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை போன்று அவரும் சொல்லுகின்றார், ஆண்டவரே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை போன்று அவரும் சொல்லுகின்றார்,
இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும், இவர்களுடைய இந்த பாவத்தை இவர்கள் மீதும் இவருடைய பிள்ளைகள் மீதும் செலுத்தாதையும் இறைவா என்று சொல்லிவிட்டு அவர் இறைவனிடம் தம்முடைய ஆவியை ஒப்படைத்து மரிப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இவர்களை இதையெல்லாம் அவர் செய்வதற்கான ஆற்றலை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால், இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுத்ததன் வழியாக அவர் பெற்றுக்கொள்கின்றார். அவர் திருத்தொண்டராக நியமிக்கப்பட்ட பொழுது இந்த நற்கருணையில் அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த பணி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போஸ்தலர்கள் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார்கள், அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பணியை ஸ்தேவான் செய்கின்றார். எனவே அந்த நற்கருணையின் மூலமாக உந்தப்பட்டவராக, அந்த நற்கருணையின் மூலமாக சக்தி பெற்றவராக அவர் இத்தகைய செயல்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். எல்லா புனிதர்களுமே நற்கருணை மீது மிக ஆழமான பக்தி கொண்டவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் இன்று நினைவு கூறுகின்ற நவநாள் எடுக்கின்ற புனித அந்தோனியாரும் கூட நற்கருணை புனிதர் என்று அழைக்கப்படுகின்றவர். நற்கருணை மீது ஆழமான பக்தி விசுவாசம் கொண்ட அந்த புனிதரை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இவர்களை போன்று நாமும் கூட நற்கருணையின் மீது ஆழமான பக்தி கொண்டவர்களாக, நற்கருணையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, நற்கருணையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவாக வருகின்றார், அந்த உணவை நான் பெற்றுக்கொள்கின்றேன், அந்த உணவின் மூலமாக நான் வாழ்வடைகின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாறுவோம். அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உண்மையாகவே நமக்கு ஆற்றல் அளிப்பதாக, இந்த நற்கருணை நமக்கு வாழ்வு தருவதாக மாறும். எனவே இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இப்பலியிலே நாம் செபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நற்கருணை விருந்து நமக்கு வாழ்வளிப்பதாக. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்